பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் சென்றடைந்திருக்கிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது கனடா மற்றும் அமெரிக்கா இரண்டு தரப்புகளிடமிருந்தும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த உறவு பேணல் என்பது எவ்வாறு செல்ல போகின்றது என்பது நிச்சயமாக மக்களிடையே ஒரு பெருத்த கேள்வியாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பொருளாதார நிபுணரும் ஒரு மத்திய வங்கி ஆளுநரும் அதே நேரம் பேங்க்ரப்சி கிளைம் பண்ணி ஒருவரும் சந்திக்க போகின்றார்கள். இதில் நிச்சயமாக மாகாணி அவர்களின் பங்கு என்பது எதிர்பார்ப்பதற்கு மேலான கனதியானதாக இருக்கிறது. அல்பர்டா மாகாண முதல்வரின் தற்போதைய கருத்துக்கள் கூட தாங்கள் அந்த பிரிவினைவாதத்தை மேற்கொண்டு செல்வோம் என்பது போன்ற கருத்தியல்களை கொண்டுள்ள நிலையில் சில வேளைகளில் அந்த விவகாரம் தொடர்பான நிலைப்பாட்டில் அவர்கள் சில வேளைகளில் ஒரு இறுக்கமான பேச்சு மேசைக்கு செல்லக்கூடிய, அதாவது கனடா பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்றபடியால் தான் கேட்கின்ற அதே வரியிருப்பை அவர் செய்வதற்கு முயற்சிக்கலாம். சம்பவர்கள் எந்த நேரத்தில் எவ்வாறு மாறுவார் என்பது தெரியாது. எவ்வாறு செலன்சி அவர்கள் சென்ற பொழுது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அவரது நிலைப்பாட்டில் அல்லது அவர் எவ்வாறு அவமதிக்கப்பட்டாரோ அவ்வாறான நிலைகள் இல்லாவிட்டாலும் அவருடைய கருத்து கூறல்கள் என்பது நிச்சயமாக மற்றவர்களை சற்றே தரம் குறைப்பதாக இடம்பெறுமாக இருந்தால் அதன் போது மாகாணியவர்களின் பதிலடி என்பதும் அதற்கு காத்திரமாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலை, அந்த ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அவ்வாறான பெரிய தலைவர்களுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டவர், பேச்சுக்கள் தொடர்பான முன்னிய அனுபவத்தை கொண்டிருப்பவர் என்பது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதினம் பேச போகின்றோம் என்னவென்றால், கனேடிய பிரதமர் மாகாணி அமெரிக்கா சென்றடைந்திருக்கின்றார். அது பற்றி பேச போகின்றோம். ஏன் சென்றடைந்திருக்கின்றார், வாரான தலைவர்களை சந்திக்க போகின்றார், வாரான கலந்துரையாடல்களை வைக்க போகின்றார் அப்படி சொல்லி பேச போகின்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கனேடிய பிரதமர் மாகாணி அமெரிக்கா சென்றடைந்திருக்கின்றார். இது கனேடியர்கள் மத்தியில், ஊடகங்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர போகின்றது, அமெரிக்கர்கள் மத்தியிலும் கூட எவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வரும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் சென்றடைந்திருக்கிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது கனடா மற்றும் அமெரிக்கா இரண்டு தரப்புகளிடமிருந்தும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்றைய முதல் நாள் இரவை அவர் அங்கே உள்ள அமெரிக்க மற்றும் கனேடிய முதலீட்டாளர்களுடன் அல்லது தொழில் அதிபர்களுடனான ஒரு இரா பொழுது விருந்தில் கலந்து கொண்டாலும் அங்கே வைத்து அவர் இந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டார் என்கின்ற கருத்தியல் அங்கே எடுபட்டிருக்கின்றது. அதே போல நிச்சயமாக பொருளாதாரம் தெரிந்தவர் என்பதை, அதாவது முன்னே நாள் இது NDPயின் தலைவராக இருந்தவரும் தற்பொழுது அரசியல் விமர்சனத்தில் ஈடுபட்டிருப்பவரின் கருத்தின் பிரகாரம் கூட மாகாணி ஒரு பொருளாதாரம் தெரிந்தவர். எனவே அவர் பொருளாதார விடிய முனைப்புகளில் கவனத்தை செலுத்துவார் என்கின்ற கருத்தியலை தெரிவித்திருக்கின்ற பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நாளைய சந்திப்பு எவ்வாறு இருக்கும் என்று கேட்ட பொழுது அவர் கூறியிருக்கின்றார், அவர் சந்திக்க வருகின்ற ஏன் சந்திக்க வருகின்றார் என்பது தனக்கு தெரியாது, நாளைக்குத்தான் தெரியும் என்று. நிச்சயமாக அவர் ஒரு பேரம் பேசுதலுக்குத்தான் சந்திக்க வரலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். இது பேரம் பேசுதலின் ஒரு கட்டமாக, அதாவது ஒரு பேரம் பேசுதலுக்கு உட்பட போகின்ற பொழுது தன்னை ஒரு முதல் தரமாக காட்டுவதற்காகவும் தன்னை நோக்கி பலரும் வந்து கொண்டிருப்பதை காட்டுவதற்காகவும் அவர் அவ்வாறான கருத்தியலை தெரிவித்தாலும் இந்த உறவு பேணல் என்பது எவ்வாறு செல்ல போகின்றது என்பது நிச்சயமாக மக்களிடையே ஒரு பெருத்த கேள்வியாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பொருளாதார நிபுணரும் ஒரு மத்திய வங்கி ஆளுநரும் அதே நேரம் பேங்க்ரப்சி கிளைம் பண்ணி ஒருவரும் சந்திக்க போகின்றார்கள். இதில் நிச்சயமாக மாகாணி அவர்களின் பங்கு என்பது எதிர்பார்ப்பதற்கு மேலான கனதியானதாக இருக்கும். ஆளுமையுடன் கொண்டு செல்வதற்கான வழிகளை வகுக்கும் என்பதுதான் தற்பொழுது ஒரு நிலையில் பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த
இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இந்த விடயத்தை ஒரு கடினமான போக்கில் கையாள மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக G7 மாநாடு அல்பர்டாவில் இடம்பெற போகின்றது. அதற்காக அவர் 6 வாரங்களில் கனடாவுக்கு வர இருப்பதால் அவர் கூட அதனை அவ்வாறு கையாள்வார் என்ற பொழுது அந்த அல்பர்டா மாகாண முதல்வரின் தற்போதைய கருத்துக்கள் கூட அந்த தாங்கள் அந்த பிரிவினைவாதத்தை மேற்கொண்டு செல்வோம் என்பது போன்ற கருத்தியல்களை கொண்டுள்ள நிலையில் சில வேளைகளில் அந்த விவகாரம் தொடர்பான நிலைப்பாட்டில் அவர்கள் சில வேளைகளில் ஒரு இறுக்கமான பேச்சு மேசைக்கு செல்லக்கூடிய, அதாவது கனடா பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்றபடியால் தான் கேட்கின்ற அதே அந்த வரியிருப்பை அவர் செய்வதற்கு முயற்சிக்கலாம். இருந்த பொழுதிலும் இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய, அதாவது மாக்காணியவர்களின் ஆளுமை என்பது எவ்வாறானதாக இருக்கும் என்பதற்கான கட்டியங்கூறும் நிகழ்வாக நாளைய நிகழ்வு இடம்பெற போகின்றது. ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் இந்த நேரத்தில் எவ்வாறு மாறுவார் என்பது தெரியாது. எவ்வாறு செலன்சி அவர்கள் சென்ற பொழுது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அவரது நிலைப்பாட்டில் அல்லது அவர் எவ்வாறு அவமதிக்கப்பட்டாரோ அவ்வாறான நிலைகள் இல்லாவிட்டாலும் அவருடைய கருத்து கூறல்கள் என்பது நிச்சயமாக அந்த மற்றவர்களை சற்றே தரம் குறைப்பதாக இடம்பெறுமாக இருந்தால் அதன் போது மாக்காணியவர்களின் பதிலடி என்பதும் அதற்கு காத்திரமாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலை, அந்த ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அவ்வாறான பெரிய தலைவர்களுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டவர், பேச்சுக்கள் தொடர்பான முன்னிய அனுபவத்தை கொண்டிருப்பவர் என்பன போன்றன. எவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்று யோசிக்கின்றீர்கள்? முதலில் எந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பிப்பார்கள் என்று யோசிக்கின்றீர்கள்? நிச்சயமாக இவர்கள் அதாவது உடனடியாக இந்த வரி குறைப்பு என்பதை எந்த துறைகளில் மேற்கொள்ளலாம் என்பதை அவர்கள் கணித்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் மாகாணி அவர்கள் செல்வார் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த வாகன வரி விதிப்பு சம்பந்தமாக அல்லது ஏற்கனவே கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகியவற்றிற்கு இடையிலான ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்ற பொழுது புதிய வரி விதிப்பு எவ்வாறு வரும் அல்லது 270 நாட்கள் காலக்கெடு கொடுக்க வேண்டும் அந்த ஒரு ஒப்பந்தத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் இருந்து விலத்துவதானால் அவ்வாறான காலக்கெடுக்கள் பெறுவதற்கான முயற்சிகள் போன்றவற்றில் கூட அவர்கள் ஈடுபடக்கூடிய நிலைமை இருக்கும். இருந்த பொழுதும் இது ஒரு மக்களால் பலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற மாக்காணி அவர்களுக்கு அவர்கள் வாக்களித்ததே இந்த அமெரிக்க விடயத்தில் அவர் ஆளுமையுடன் செயற்படுவார் என்பதற்காக அந்த விவகாரங்களில் எவ்வாறான செயற்பாடுகள் இருக்க போகின்றன என்பதை நாளைய நிகழ்வுகள் கட்டியம் கூறும். இருந்த பொழுதிலும் இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக செல்வதற்காக காலம் தந்த ஒரு விடயமாக G7 மகாநாடு அல்பர்டாவில் 6 வாரங்களில் இடம்பெறப் போகின்றது. எனவே தான் வரப்போகின்ற ஒரு நாடு என்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில வேளைகளில் தனது பாணியில் சற்றே மாறுதல்களை கொண்டு வரலாம். அதனைத்தான் கூற முடியும். சுதர்சினி, நன்றி சுரேஷ் சர்மா. அடுத்ததாக மாக்காணி, கனேடிய பிரதமர் மாக்காணி அமெரிக்கா சென்றும் நீங்கள் கூறியிருந்தீர்கள் சற்று இலக்கி வரலாம், டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்களில் இருந்து சற்று இலக்கி வரலாம் அப்படி சொல்லியிருந்தீர்கள். அங்கு சென்றும் அவர் இலக்கி வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்? அடுத்த கட்டமாக கனடா தனது பாதையில் பயணிக்கும். நிச்சயமாக உறவுநிலை முறிவு ஏற்படும். இப்பொழுதே உறவுநிலை முறிவு என்பது ஏற்கனவே மனதளவில் ஏற்பட்டுவிட்டது. பலரும் தங்களுடைய இந்த அதாவது சினோபர்ட்ஸ் எனப்படுகின்ற இந்த புளோரிடா மற்றும் ஏனைய மாகாணங்களில் வீடுகளை வைத்திருப்போர் வீடுகளை விற்பதையும் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கான பயணங்களை தவிர்ப்பதையும், குறிப்பாக சில விளையாட்டு குழுக்கள் கூட தங்களுடைய பயணங்களை, அதாவது உள்ளூர் விளையாட்டு குழுக்கள் தங்களுடைய பயணங்களை அங்கே அந்த விளையாடுவதற்கு செல்கின்ற பயணங்களை கூட தவிர்த்து வருகின்றார்கள். அவ்வாறான அந்த உள்கட்ட மட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதே போன்று அந்த அமெரிக்காவிற்கு இனி போக மாட்டோம் என்கின்ற தினத்தில் கூட பலரும் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் இது நிச்சயமாக அவர் வைத்திருக்கிற மாற்று திட்டம், அதாவது மாக்காணியை பொறுத்தவரையில் அவர் ஒரு தெரிவுடன் ஆப்ஷன் ஏ என்று மட்டும் இருக்காமல் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி என 2 தெரிவுகளை நிச்சயமாக வைத்திருப்பார் என்றால் அவருடைய இவ்வளவு கால அனுபவம், ஒரு
ஒரு மத்திய வங்கி அல்ல, 2 மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த பொழுது பல வங்கிகளின் தலைவர்களுடன், பல நாடுகளின் தலைவர்களுடன், பல அரசியல் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்க முடியும். அதாவது அவர்களை தான் விரும்பிய இடத்திற்கு கொண்டு வருவதற்காக பொருதி இருக்க வேண்டும். அவ்வாறான பொறுதலை உடையவரால் நிச்சயமாக அடுத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை எந்தவித தயக்கமின்றி செய்வார் என்று நம்பலாம். அதுதான் எங்களுக்கு உள்ள ஒரே வழியாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் திடீரென இடம்பெறுகின்ற விடயமாக இல்லாமல் தற்பொழுது இது காலம் எடுத்து நடைபெறுகின்ற விடயமாக சென்று கொண்டிருப்பதால் கணிப்பீடுகளும் அதற்கான வரைவுகளும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு நகரப்படும். அதேவேளை அவர் கூட தனது அமைச்சரவையை அடுத்த திங்கட்கிழமை தான் அறிவிக்க இருப்பதால் அந்த அமைச்சர்களின் பாங்குகளில் கூட இந்த விவகாரங்களை கவனிப்பதற்காக கூட 1-2 அமைச்சர்கள் விசேடமாக நியமிக்கப்படலாம். இந்த அமெரிக்க விவகாரத்திற்காக மற்றும் ஐரோப்பிய விவகாரத்துக்காக போன்ற விவகாரங்களுக்காக சில அமைச்சர்கள் கூட நியமிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. சார், நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.